அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு சார். கொஞ்ச நாட்களாக ஒரு சர்ச்சை நாம் தமிழ் கட்சியை சுற்றி வந்துட்டு இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு அவரோட யூடியூப் சேனலில். அது ஒரு 50% அவர் மேலேயும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தானாங்க, இல்லை சீமான் அவர்களுடைய நடவடிக்கையும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ண பல பேர் இப்போது பின்வாங்கியிருக்காங்க. அவர் செய்கிறது தப்பு, ஏகலைவன் அவர்கள் செய்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த நடவடிக்கைகள்? ஏன்னா குறிப்பாக தாவேக்காவை சேர்ந்த லயோலா மணி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது தான் இப்போ இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு எழுப்பும் விதமாக அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது சரண், இப்போது பாதி பேர் ஏகலைவன் சைடு சப்போர்ட் பண்ணதை பார்த்தோம், ஆதரவாக கருத்துக்கள் வைத்திருந்தாங்க. கமெண்ட்டில் இருக்க சொல்கிறேன், பாதி பேர் சீமான் அவர்கள் அப்படி நடந்திருக்கக்கூடாது, அந்த மாதிரி திருமண நிகழ்வில் போய் அவங்களோட சந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, என்னை வச்சு பார்க்குறேன். என்ன தான் பல பேர் என்ன செஞ்சேன் கேட்டால், உனக்கு ஏகலைவனை பற்றி தெரியுமா, அதை பற்றி தெரியுமா, இதை பற்றி தெரியுமா, அவர் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை சில பேர் நாம் தமிழர் கட்சி தம்பிகளே சாடினாங்க. நான் அதை பற்றி வருத்தப்படலை. ஏன்னா எனக்கு ஒரு பார்வை இருக்குது. இப்போது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு புகார் படிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் எப்படி ஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புகாரை படிக்கும்போது அது பொய் வழக்கா மெய் வழக்கான்னு சொல்லிடுவார். ஒரு காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இது சம்பவம் உண்மையாக பொய்யா அப்படின்றத. அதுதான் இந்த புலனாய்வு அறிவுன்றது. அதுதான் உதாரணத்துக்கு ஊடகங்களில் பணியாற்றவங்களும் கிட்டத்தட்ட பாதி போலீஸுக்கு சமம். காரணம் என்ன கேட்டால், அவங்க எது உண்மை எது பொய்ன்றத தெரியும். நான் ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை நான் அவருடைய காணொலியை நான் பார்த்தேன், ஏகலைவன் காணொலி பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு காணொலி வெளியிட்டிருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாலாவோட சேர்ந்து ஒரு காணொலி. இது 2 காணொலி நான் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 முறை 4 முறை பார்த்தேன். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நோக்கம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இவங்க நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இது இந்த அப்போ கூட நான் வெளிப்படையாக நீங்கள் அசைன்மெண்ட்டில் இருக்கிறீங்க, சீமான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்ற அந்த கருத்தை நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது என்னென்னா, இதை நீங்கள் தெரிவிக்கணும்னா நேரில் தெரிவிச்சிருக்கலாமே, இதுக்கு ஒரு ஊடகத்தில் ஒரு காணொலி போட வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன, அவசியம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அதுக்கே என்ன செஞ்சாங்கன்னா, பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, பாதி பேர் என்னையும் ஏகலைவன் ஐயாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், அது தெரியுது, அவர் யார் தெரியுமா, அவர் தமிழ் தேசியவாதி அப்படி இப்படின்னு எல்லாம் சில பேர் சொன்னாங்க. அப்போ நான் இங்கிலீஷ் தேசியவாதியா, நானும் தமிழ் தேசியவாதி தான். ஆனாலும் அவர் மேலே ரொம்ப பரிவோடு பேசணும்னா இருக்காங்க. இப்போ அவங்களே காலப்போக்கில் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நான் இப்போ சொல்கிறேன், அவர் ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாரு. என்ன அசைன்மெண்ட்? அந்த அசைன்மெண்ட் தான் கேட்டால் நேற்றைய தினம் வெளிப்பட்டுருச்சு. என்ன சார்? லயோலா மணிக்கு வாழ்த்து சொன்னது. வாழ்த்து தெரிவிக்கிறதுல என்ன சார் தப்பு? கரெக்ட், வெறும் வாழ்த்து தானே சொன்னார். அதே தான் நானும் சொல்கிறேன். வாழ்த்து தெரிவித்தார், போய் அவர் போய் டிவிக்கில் போய் சேர போகிறாரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாரு. அசைன்மெண்ட்னா நான் ஏதோ செய்முறையில் இருக்கிறாரு. அப்போ என்ன செய்முறைன்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி வேறு ஏதோ இடத்துல போய் சேர போகிறாரு. அப்போது சீமானுடைய அந்த செயல், அந்த திருமண நிகழ்வு உங்களுக்கு நெகட்டிவான எதிர்மறை பார்வையில் தெரியுது. இப்போ உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ரூட்டுக்கே வந்துடுறேன் நான். இது லயோலா மணி ஒரு எளிய தம்பி. அவர் நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிங்க, இதே தானங்க அங்கேயும் நடந்தது. லயோலா மணி இருந்த இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் பொருத்தி பாருங்கள். நீங்கள் உதயநிதியை பொருத்தி பாருங்கள், இல்லை ஸ்டாலினை பொருத்தி பாருங்கள், இல்லை சீமானை பொருத்தி பாருங்கள், எப்படி வேணாலும் பொருத்தி பாருங்கள். பரஸ்பரம் என்ன, ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்கிறார், ஒருத்தர் வாழ்த்தை ஏற்றுக்கொள்கிறார். அது யார் வேணால் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல வாழ்த்தை ஏற்றுக்கொள்கிற இடத்துல லயோலா மணி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அதே தானே, ஒருத்தர் ஹானர் பண்ணுறதுன்னு இருக்குது சார். திருமண நிகழ்வில் முகத்தை திருப்பிக்கிட்டு ஒன்று இருக்குது, ஒருத்தர் ஹானர் பண்ணுறதுன்னு இருக்குது, மரியாதை கொடுக்குறது. அந்த மரியாதை ஏன் நீங்கள் கூட்டணி கணக்கில் போனீங்க? சீமான் என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர், திமுக என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு நிகழ்வில் நேருக்கு சந்திச்சு பேசிக்கிறாங்க, அவ்வளோதானே சார்? இதை வச்சு நீங்கள் சார் கூட்டணி கணக்கெலாம் போனீங்க, அசிங்கம், அவமானம், அக்கம் அப்படி இப்படி சார். ரைட், நான் கேட்குறேன், இந்த லயோலா மணி இப்போ வாங்க, ஒரு எளிய தம்பி. அந்த எளிய தம்பி
நீங்கள் உண்மையிலே தமிழ் தேசியவாதி, தமிழ் பற்றாளர், நாம் தமிழ் கட்சியோட வந்து நீங்கள் வெல்விஷர்ஸ், நலன் விரும்பி, சீமானுடைய நெருங்கிய தோழமை, இதெல்லாம் இருக்கும்போது இந்த லயலமணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் சாமான் பேசினான். உடனே அடுத்த நாள் நான் கண்டித்து பேசினேன். எப்படா அப்படி பேசுவேன்னு சொல்லி கேட்டேன். ஏகலைவனும் அப்படி கண்டிச்சதை காட்டுங்க. வாழ்த்து சொல்கிறீங்க சார், பெஸ்ட், சூப்பர். நீங்கள் வாழ்த்து சொல்கிறத நான் வரவேற்கிறேன். அவர் வந்து அப்படி இப்படி அவர் வந்து சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாரு, உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாரு, தண்டி யாத்திரையில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் போடுறீங்க பிட்டு. சரி, எல்லாமே இருக்கட்டும். இன்றைக்கி வாழ்த்து சொல்கிற நீங்கள் அதே தம்பி தப்பாக பேசுகிறானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை அப்பயே நீங்கள் கண்டிக்கலை. இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, அப்போ அவன் கண்டிச்சிருக்கணும்ல. அன்றைக்கி தப்பு பண்ணாருங்க, நான் கண்டித்தேன். இன்றைக்கி நான் வந்து அவரை வாழ்த்து தெரிவிக்கிறேன். கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் வந்து கடந்த காலத்தில் வந்து சீமானோட பயணித்தவர், கடந்த காலத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியோட போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு, அவர் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து இப்போது பிட்டு போடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிட்டு நீங்கள் எப்போ போட்டிருக்கணும்? சீமானவர்கள் வந்து பார்த்தா ஒருமையில் சார்னார்ல, அப்போ நீங்கள் ஒரு பிட்டு போட்டிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் தெரியுமாங்க அந்த லயலாமணியை கண்டிக்கலை? அவர் ஒரு பீரியடில் வந்து நம்ம கட்சியோடு சேர்ந்து இணைஞ்சு செயல்பட்டார், ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டார், அதனால தான் நான் வந்து அவரை வந்து அவருடைய சீமானை வந்து அவர் வந்து அவதூறாக பேசும்போது நான் அதை வந்து பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் எதையுமே சொல்லாமல் விட்டுட்டு இப்போ அவர் வந்து ஒரு பதவி அடைஞ்ச உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்த்துன்றீங்கல்ல. அப்போ இதுக்கும் சீமான் அவர்கள் திருமண நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருவரும் மரியாதை தெரிவிச்சது என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். இது வாழ்த்து, அது மரியாதை, அவ்வளோதானே சார். அப்போ எப்படி கூட்டணி நம்ம முடிவு பண்ண முடியும்? நான் கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாருங்கன்னு சொல்கிறேன். தாவேக்கால இணையறாருன்னு நான் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஏகலைவன் தாவேக்கால வந்து இணையறாரோ இல்லையோ, தாவேக்காக்கு ஆதரவாக இந்த ஊடகத்தை செலுத்த போகிறார். பொறுத்து வந்து பாருங்கள். இந்த ராவணா வலையொலி கிட்டத்தட்ட வந்து விஜய் புகழ்பாட, தாவேக்கால புகழ்பாட ஆரம்பிக்க போகுது. அதோட முஸ்லீம் தான் இது, அதோட முதல் கட்ட நடவடிக்கை தான் இது சார். தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு நபர் சீமானையும் இயக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேவலப்படுத்தி பேசலாம். சீமானெலாம் ஒரு ஆளே கிடையாது, சீமானாது சாமானாது அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதெல்லாம் வந்து அவன் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது அதை கண்டிக்காத நீங்கள், அதே நபர் ஒரு வாரம் கழிச்சு ஒரு பதவியை பிடிச்ச உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தெரியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி கூட கிடையாது, நாமினேட்டட் போஸ்ட் தான். அதுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது வந்து மரியாதை நிமித்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியின் தலைவரை வந்து நீங்கள் வந்து மரியாதை செலுத்தினா அது தப்பாயிருமா? சொல்லுங்கள். ஒருத்தட்ட கேட்குறாங்க சார், ராவணா வலையொலி இந்த ஏகலைவன்ட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. என்ன சார் இந்த மாதிரி வந்து இவர் லயலமணி வந்து தமிழ்நாடு பாடல்கள் கழக தலைவராகிட்டார், அவருக்கு ஏன் சார் வாழ்த்து சொல்லலை நீங்கன்னு சொன்னால், நான் எப்படிங்க வாழ்த்து சொல்ல முடியும்? சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை இந்த அவதூறாக அவர் பேசியிருக்கிறாருங்க. நான் எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அவருக்கு? அப்படியான நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை விட்டுட்டீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனதை விட்டுட்டீங்க. பதவி கிடைச்ச உடனே என்ன கேட்டிங்கன்னா அவர் வாழ்த்து சொல்கிறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்குன்னு கேட்குறேன் நான். ஏன் அந்த லயலாமணியை கண்டிக்கலை? இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே நீங்கள். இதெல்லாம் எதனால் கேட்குறோம்? அதனால தான் அன்றைக்கே நான் சொன்ன ஒரு வார்த்தை, சீமான் அந்த திருமணத்துக்கு போகாமல் அந்த திருமணத்தில் இதே ராவணா வலையொலியோடு சேர்ந்த ஏகலைவன் போயிருந்தார். அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் திமுகவை சார்ந்தவர், அவர் கரம்பட்டி கூப்பிட்டு வந்து போய் உங்களை வந்து ஒரு முதல் இருக்கையில் உங்களை உட்கார வைக்கிறார். அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் உதறிட்டு ஓடி வந்துடுவீங்களா வெளியில்? நீங்கள்லாம் திமுகன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? ஒரு இடத்துல ஒரு பொது நிகழ்வுன்றது வேறு, அரசியல் நிகழ்வு வேறு. பொது நிகழ்வில் நல்லவன் கெட்டவன் போனவன் வந்தவன் எல்லாம் வருவான் சார். அதாவது அவனுக்கு திருமணம் நடத்துகிறவங்களுக்கு வேண்டப்பட்டவன் யார் வேணால் வருவான். ரவுடி கூட வருவான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர் உட்கார இடத்துல நம்ம உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவன் 4 சீட்டு தள்ளி உட்காருவான். நீங்கள் என்ன செய்வீங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நியாயமாக பேசணும்.
ஒரு திருமணத்துக்கு போகிறேன் சார், முக்தா திருமண மண்டபம்னு சொல்லிட்டு நம்ம இதில் இருக்குது, லஸ்கார்னர் இருக்குது, மயிலாப்பூரில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து ஒரு 15 வயசு. அங்கே வந்து போய் வந்து உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கும்போது பக்கத்தில் அதே வரிசையில் பக்கத்தில் அதே நான் உட்காந்துருக்கிற அந்த வரிசையிலே 3வது 4வது இருக்கையில் மாப்போ சிவஞானம் சாப்பிட்டுன்னு இருக்கிறார். தெரியல, மாப்போ சிவஞானம். அப்போ எனக்கு 16-17 வயசு இருக்குது. நான் உட்காந்துருக்க இருக்கையில் உட்காந்து நான் சாப்பிட்றேன். அப்போ அவங்க உள்ளே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நேராக வந்து நான் இருக்கிற இருக்கையில் தான் ஒரு 2 இருக்கை பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு, 2 பேர் பக்கத்தில் அவர் கூட அந்த தோழர்கள் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த சைடில் எல்லாம் வந்து திமுக கரை வெட்டி போட்ட ஒரு 4 பேர், அன்றைக்கி உள்ள அந்த லோக்கலில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் ஏதோ எனக்கு சில பேர் தெரியாது. அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மாப்போசி பேர் மட்டும் தான் தெரியும், அந்த மீசா அந்த அடையாளத்தை வச்சு மாப்போசின்னு தெரியும். அப்போ இந்த சைடில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து திமுக. இந்த சைடில் யார்? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசி உங்களுக்கு தெரியும், தமிழ் பற்றாளர், கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதி அவர். அப்போது நடுவில் நான் உட்காந்துருக்கேன். இந்த சைடில் யார் உட்காந்துருக்காங்க? டிஎம்கே கரை. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மாப்போசி. அப்போ ஒரு ஏடிஎம்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. ஸோ இதுதான் இப்போது. அப்போ நீங்கள் சொல்லிவிடுவீங்களா நீங்கள் எந்த சைடில் நான் உட்காந்துருக்கேன்? அன்றைக்கி டேட்டுக்கு அவர் வந்து அந்த நிகழ்வு திமுககாரருடைய நிகழ்வு அங்கே போகிறார். இப்போ கௌதமன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தவர் கிடையாது. அப்போது பொது நிகழ்வாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். திமுக கட்சிக்காரருடைய மகன் திருமணம் இருக்குது, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அழைப்புக்கு போகிறார். அங்கே வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க, அவ்வளோதானே. ஏதோ ஒன்று வணக்கம் தெரிவிக்கிறாங்க, வாழ்த்து ஏதோ ஒன்று. ஆனால் அதை தப்புன்னு சொன்ன நீங்கள் இந்த ஏகலைவன் ஏன் இந்த முறைன்னு கேட்குறேன். அப்போ இங்கே வந்து உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாண்பு இங்கே எப்படி இருக்குது? இது மாநகட்ட மாண்பு இல்லையா? டைரெக்டாக கேட்குறேன். அப்போ இதை கடந்து உங்களை எது இணைக்குது? லைலாமணியும் உங்களே இணைக்கிறது எது? என்ன இருக்குது? ஏன்னா அதுதான் நான் கேட்குறேன், என்ன இணைக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து இதை பண்ணார் அதை பண்ணார், இந்த போராட்டத்தை கலந்துனாரு, இதெல்லாம் எப்போ சொல்கிறீங்க? இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கணும்? அவருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, பொறுப்பு வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். பல மேடைகளில் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிற நபர், அது மட்டும் இல்லை பத்திரிகையாளர்களே பேசுகிற நபர் தான். அது நக்கீரன் கோபாலாக இருக்கட்டும், அது யாருன்னா இருக்கட்டும். நக்கீரன் கோபாலை ஒருமையில் பேசுனது யார்? இதே இந்த லைலாமணி தான். அப்போ நீங்கள் பத்திரிகையாளருக்காகவும் பேசவே இல்லை, இதே நாம் தமிழ் கட்சியும் கடந்த முறை பேசும்போது பேசவே இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசவே இல்லை. அப்போது இந்த வாழ்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னணி என்ன? சரி அப்படியே கூட சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒரு வாழ்த்தோடு போகலை, முதல் நாள் ஒரு வாழ்த்து போட்டிங்க, அடுத்த நாள் என்ன சொல்கிறீங்க? அவர் இந்த போராட்டம் கலந்துக்கினாரு, அதில் கலந்துக்கினாரு, இப்படி இருக்குது, நல்ல தம்பி அவர், அப்படி இப்படி நீங்கள் சரிங்களா. ஆனால் அவர் வந்து மேடையில் பேசுகிற வந்து அந்த இந்த சொல்லுவாங்கள்ல ஃபன்னி ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலு. இது இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் என்ன சொல்கிறாங்க? இவர்கிட்டலாம் இந்த பதவி மாட்டிச்சேன்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஏதோ வந்து அவரை குறைச்சி மதிப்பின்ற நோக்கம் கிடையாது. கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் லைலாமணியோடு சேர்ந்து, அந்த 65 பேரில் யார் பாடநூல் கழக தலைவராக, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக மொத்தம் 65 பேர் இது வரைக்கும் 1970 ஆரம்பித்து 26 லைலாமணி வரைக்கும். அதில் வந்து 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இந்திய ஆட்சிப்படி ஐஏஎஸ். மீதி இருக்க ஒரு 20 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட். இவர் இது வரைக்கும் கிராஜுவேஷன் அவரே சொன்னதில்லை, இது வரைக்கும் அவரே சொல்லவே இல்லை. நீங்களும் முதல் காணொலியில் சொல்லவே இல்லை. இப்போ 2வது காணொலியில் வரும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே ஏற்றினாங்க, பேரை ஏற்றியாச்சு. ஆனால் வந்து ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன படித்தாங்கன்ற அந்த டெசிக்னேஷன், அந்த இது இல்லாமல் இருக்குது, அதாவது கிராஜுவேஷன்ற அந்த பொசிஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் கிராஜுவேட் கூட நீங்கள் சொல்லுங்கள், என்ன கிராஜுவேட் சொல்லிவிடுங்க. அவர் முதுநிலை பட்டதாரின்னு தகவல் வந்து இது 2வது வீடியோவில். முதல் வீடியோவில் வந்து வாழ்த்து சொன்னதோட ஒன்றா முடிஞ்சிச்சு, அண்ணா வந்தாருங்க வாழ்த்து சொல்லிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 2வது வீடியோ போட்டு அவர் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாரம்மா. ஏன்னா பலரும் கேட்குறாங்க தகுதியான தேவை வந்து சார் டேமேஜ். அதுக்கு காரணம் கேட்டால் நான் நினைக்கிறேன் கேட்டால் அந்த சாதியில் ஒரு குற்றச்சாட்டு எப்படி சார்? குற்றச்சாட்டு நான் என் பார்வையில் நான் சொல்லுவேன். ஏன் மேல் சாதியாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணுமா? இல்லை மேல் சாதி, கீழ் சாதி, நடு சாதிலாம் கிடையாது. சாதினா எல்லாம் சாதி தான். தமிழ் தேசியவாதிக்கு சாதி அந்த அடையாளமே இருக்கக்கூடாது, அதான் தமிழ் தேசியம். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைலாமணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் குற்றம் சாட்டுறேன், சாதி தான் காரணம். நீங்கள் வாழ்த்து சொன்னதுக்கும், வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ போட்டதுக்கும், 2வதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டு அவருடைய செயல்பாடு, முதல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளுமை அதை சொல்லிட்டாங்க. அவர் ஆளுமை தான் நம்ம பார்த்துருக்கிறோமே. இது
எவ்வளோ வந்து ஃபன்னி ஸ்பீச்செல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லியோனிக்கும் தகுதி கிடையாது. அந்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு ஆசிரியர், வாத்தியார் வேலை பார்த்தாரு. வாத்தியார் வேலை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா தகுதி இல்லைன்றதை பேச்சு நிரூபிச்சிருக்கு. பெண்கள் இடுப்பு பற்றி பேசுனது யார்? லியோனி தானே. பெண்கள் இடுப்பு பற்றி பேசுறது கனிமொழி கழிவு ஊற்றுனாங்க. அப்போது லியோனிக்கும் அந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணியமான நபர் கிடையாது. லியோனியை தோற்கடிக்கிற நபர் தான் இந்த நபர். போன வாரம் தான் பேசுகிறார், சீமான் சாமான்னு பேசுகிறாரு. உடனே தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவி கொடுக்குறாருன்னா அப்போ வந்து எப்படின்னு பார்த்துங்க. இப்போ அந்த இடத்துல நான் சொல்கிறேன், உங்களுக்கு சாதி பார்வையில் தான் நீங்கள் வந்து இரண்டாவது முட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. செகண்டு முதல்ல ஆளுமை சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து செயல்பாட்டில் வந்து கேட்டால் மயில்சாமி அண்ணாதுரை இருக்கிறாரு. அவர் தான் இந்த பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறது, திட்டமிடுறது, ரீஃபார்மேஷன் சீரமைக்கிறது, பாடத்திட்டங்களை இதெல்லாம் அவர் பண்ண போகிறார். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவர் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட புத்தகங்களை வந்து ஒரு பள்ளிகளுக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலை செய்யும். அப்போ நான் போற்ற வேலையா அது? தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர்னா எல்லா பொறுப்புக்கும் அவர் உண்டு. அந்த மயில்சாமி அண்ணாதுரையும் இவருக்கு கீழே தான் வருவார். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ ஒரு பொருளாதாரம் குறித்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு அட்வைஸ் ஒருத்தர் பண்ணுறாரு. ஒரு அட்வைஸ் கமிட்டி போகிறீங்கன்னா அந்த கமிட்டி வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். தமிழ்நாடோட வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து குழு அமைக்கிறாங்க. அந்த குழு யாருக்கு இணைய செயல்படுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முதலமைச்சர் கீழே அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே வரும். அந்த மாதிரி தான் இந்த மயில்சாமி அண்ணாதுரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாடத்திட்டங்களை வந்து வடிவமைக்கிறது இல்லை வேறு மாற்றி அமைக்கிறது பண்ணால் கூட அது யார் கீழே வருகிறதா தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் கீழே தான் அவர் வருவார். அது அவருடைய தலைவிதி. யார்? மயில்சாமி அண்ணாதுரை வந்து நான் லைலாமணி கீழே வேலை செய்யணுமான்னு கேட்டால் அது அவர் முடிவு பண்ணி வந்து நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படி ஒரு முட்டு? ஏன்னா எல்லாரும் இங்கே ட்ரோல் பண்ணுறாங்க. ஐயோ வந்து லைலாமணி வந்து தகுதியான நபரா? என்ன கேட்டாங்கன்னா எனக்கு எந்த பாகுபாடும் எந்த பாரபட்சம் கிடையாது. க்ளீனாக சொல்லுங்க. கேட்டால் தகுதி இல்லாத நபர். லியோனி தகுதி இல்லாத நபர். வளர்மதி தகுதி இல்லாத நபர். காரணம் என்னென்னா, அப்போ இந்த ஏற்கனவே ஒரு 65 பேரில் ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். என்னென்ன கிராஜுவேஷன் முடித்தவங்களாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க தான் தகுதியான. ஏன்னா இது வந்து முழுக்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் தான் முற்றிலுமாக இன்னைக்கு இருக்க கல்வி குறித்து ஒரு முதுநிலை பட்டம் பெற்றுக்கணும். அதுவும் தமிழ் குறித்து தமிழ் ஆய்வு செஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கணும், பிஹெச்டி வாங்கியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் வந்து கேட்டால் முதுநிலை பட்டம் பெற்றவருன்றீங்க. என்ன முதுநிலை பட்டம் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எப்படியும் குரூப் இருக்கும்ல, எந்த குரூப்பில் எதில் முதுநிலை பட்டம் பெற்றாரு அந்த டீட்டெயில் இருக்கா? அதுவும் கிடையாது. இப்போ ரெண்டாவதாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. யாருக்கு லைலாமணிக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வந்துட்டீங்க. நீங்கள் லைலாமணி வரைக்கும் வந்து நீங்கள் நாளைக்கு விஜய்க்கு பண்ண மாட்டீங்களா சார்? நான் கேட்குறேன். பண்ணிவிடுங்க சார், பண்ணிவிடுங்க. இனி ராவணா வலையொலி வந்து தாவேகாக்கு வந்து ஆதரவாக செயல்படும் சொல்லிட்டு போயிடுங்க. அது எதுக்கு சார் போகும்போது தேவையில்லாமல் ஒரு மனுஷன் மேலே வந்து நீங்கள் கரையை சுமத்திட்டு போகிறீங்க? எனக்கு அதுதானே சார் கேள்வி. போகணும்னு முடிவு பண்ணி போயிடுங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேற்ற வாரி வீசு. இப்போ நிறைய தகவல் வருது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு விதத்தில் நீங்கள் டிஃபர் ஆகிட்டீங்க. அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். எதனால் நீங்கள் வந்து மாற்றுக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் அந்த லைலாமணிக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிங்கல்ல, அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். என்னன்னு கேட்டால் அதில் இருக்கிற தம்பி வந்து லைலாமணி நாங்கள் நட்பு பாராட்டுறவர், நம்ம தோழமையோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்கிறீங்க அவர் முதல்ல தெரியாதுன்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு சில மீட்டிங்கில் வந்த மாதிரி தெரிஞ்சுதுன்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிட்டு சொல்கிறீங்க. இதுக்குன்னா சீமானோட சேர்ந்து ஃபோட்டோவை காட்டுறீங்க. சீமா யார் கூட ஃபோட்டோ எடுக்கலாம், யார் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சீமான் அப்படிப்பட்ட நபர் தானே, தலைவர் தானே? இல்லை ஒதுங்கி போகிறவரா? ஃபோட்டோ எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா தட்டி விடுறவரா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சீமானோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா நான் மட்டும்தான் எடுக்கல. நட்பு பாராட்டுறவங்க சரியா வசை பாடுறவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சீமான் கூட. அவர் வந்து தடுக்க போகிறாரா சீமானை? அப்படிப்பட்ட தலைவரா சொல்லுங்கள். ஃபோட்டோ தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கலன்னா இன்னும் நான் தான் எடுக்கலை. அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்போ சீமான் வந்து லைலாமணியோட சேர்ந்து எடுத்து ஃபோட்டோ காட்டுறீங்க. இப்போ வந்து அந்த அடையாளம் கொடுத்த அந்த சீமானை தான் சீமான் சாமான்னு சொல்கிறான். தான் தம்பின்னு சொல்லி தோல் மேலே கை வச்சு அந்த லைலாமணி தான் சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு பேசுகிறான்.
அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்படி பேசுனாருன்னு கேட்டால் உடனே போட்டோ கொண்டு போறீங்க, சீமானோட பாருங்கள் எப்படி கூட இருக்கிறார். அதுவா இப்போ முக்கியம்? ஏன் சீமானை வசைப்பானன்றது தான் முக்கியம். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் கூட நாகரிகமாக பேசணும்ல. சார் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில், நாளைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு போகிறேன், அவள் மாற்று கருத்து பேசுங்க, சீமான் கருத்தியில் பேசுங்க. சீமான் சாமான்னு சொல்லி பேசின நபரை வந்து நீங்கள் வந்து சார் கேட்டால் இப்போ வந்து அவருக்கு டேமேஜ் கண்ட்ரோல் போயிட்டீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ திறந்தாந்து போயிட்டீங்க. சரி போகிறதா போகிறீங்க, இங்கே வந்து குறை சொல்லிட்டு போகிறீங்க. என்னன்னு கேட்டால் அவர் வந்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு காரணம் தேவை. இப்போ நீங்கள் அணி மாறணும் முடிவு பண்ணிட்டீங்க, இனிமேல் நம்ம நாம் தமிழோட நம்ம வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. டிவி கேட்க போகிறது முடிவு பண்ணிங்க. அப்போ போகும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போகிறீங்க. என்னென்னு கேட்டால் அவர் கூட்டணிக்கு போகிறாருங்க. சொன்னாரா கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லி சீமான்? இல்லை. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திமுகவோட இணைக்க போகிறேன்னு சொன்னாரா? கிடையாது. அப்போது உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு திமுக வந்து அந்த என்ன கேட்டிங்கன்னா எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுக்கு சீமான் தேவைப்படுறாரு. இப்போ இன்னொருத்தர் இருக்கிறார். யார்? விஜய். இவரோட அவர் நல்லா பெட்டராக பண்ணுறாருங்க. அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது திமுக. எனக்கு இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி, அதை நம்ம அரசியல் கருடரில் பேசுவோம். சார் இப்போது உங்களுடைய அரசியல் பார்வையில் சொல்லுங்கள், திமுக வந்து என்ன நினைக்குது? திமுக வந்து கூட்டணிக்கு போகணும்னு நினைக்குதா நாம் தமிழ் கட்சியோட? திமுக வந்து அவங்களுடைய அந்த அணுகுமுறை எப்படி? சீமானை வந்து கரம் பட்டுறாங்க, வழியை வந்து சீமான்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க அரசியல் அவங்களுக்கு. காரணம் பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து சீமான் வந்து யாரை தாக்கி பேசினாலும் அவங்க டேமேஜ் ஆகுறாங்க. இது உண்மை. இப்போ இன்றைக்கி வந்து சீமான் வந்து டேமேஜ் பண்ணிட்டார். ஆனால் அந்த டேமேஜை அனுபவிச்சது யாருன்னு கேட்டால் விஜய். திமுகவை பலவீனப்படுத்தினது சீமான். ஆனால் அதனுடைய பலன் யாருக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா விஜய்கிட்ட போயிடுச்சு. திடீர்னு வந்து எதிர்ப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எதிர்ப்பு ஒருவேளை விஜய் இந்த அரசியலுக்கு வரலன்னா நாம் தமிழ் 16% தாண்டி போயிருக்கோம். இப்போ வந்தவொடனே கேட்டால் அந்த மாற்று அரசியல் விரும்பினவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விஜய் அவர்களுக்கு விஜய் பக்கம் போயிட்டாங்க. அப்போ 8% 4% அந்த காரணம் அதுதான். சீமானை விரும்பக்கூடியவர்கள், தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள் நிற்கிறாங்க. மீதி இருக்கிற மாற்று அரசியல், அதாவது திமுக எதிரான அரசியல் விரும்பினவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க போயிட்டாங்க. அதில் ஒரு சில நபர் தான் இந்த ஏகலைவன். நான் சொல்கிறேன், ஏகலைவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. ஏகலைவன் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக ஆகிறாருன்னா அவரை நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டீங்க. எப்படி அந்த கட்சி தானே பதவி கொடுக்குது, ஆட்சி தானே அந்த பதவி கொடுக்குது, அவருக்கு நீங்கள் வார்த்தை சொல்கிறீங்கன்னா எப்படி? இப்போ புரியுதுங்களா தெளிவா? அப்போ உங்கள் வந்து இதுதான், இதை துல்லியமாக புரியும். அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா நம்மளை ஏற்கனவே டேமேஜ் பண்ணிட்டாப்புல, இனி வரும் காலத்தில் நம்ம அந்த டேமேஜ் மட்டும் நமக்கு வேணாம். நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ, நம்ம வந்து கூட்டணிக்கு போகிறோமோ இல்லையோ, கூட்டணிக்கு போகிறதா அவங்க முடிவு பண்ணவே இல்லை. ஆனாலும் சீமானுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்குப்பா தேவையில்லாமல் பகைமை, எதுக்குப்பா நட்பு பாராட்டிட்டு போகலாம், உறவு கொள்ள வேணாம், இது அண்ணன் தண்ணி புழங்க வேணாம், ஆனால் நட்பு பாராட்டிட்டு போயிடுவோம். எப்படி புரியுது? அண்ணன் தண்ணி புழங்க வேணாம், உறவு கொள்ள வேணாம், நட்பு பாராட்டிட்டு போயிடும், நட்பாக இருந்துட்டு போகலாம். அண்ணன் தம்பி உறவு வேணாம், நட்பாக இருந்துட்டு போகலாம், பகை வேண்டாம் அப்படின்ற அந்த கண்ட்ரோல், அவங்க அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் வந்து சீமானை கரம் பற்றுனது, சீமான்கிட்ட பேசுனது எல்லாமே இதுதான் உண்மை. கூட்டணிக்கு போகணுன்ற முடிவு வந்து அவங்களும் கிடையாது, சீமானுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நட்பு பாராட்டும். காரணம் கேட்டால் அடுத்த டேமேஜ் நம்ம தாங்க மாட்டோம் மீண்டும். அப்போ இந்த இடத்துல அப்படி அவங்க வந்து டேமேஜ் கண்ட்ரோல் எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தாவேக்கா ஆட்சி. ஏன்னா இப்போ அவங்க அதனால தான் இப்போ நேற்றைய தினம் வந்து சீமானவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலை. அது காரணம் பத்திரிகையாளர் வந்து ஏன் வந்து சந்திக்கலைன்னா, பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல குத்துறான், பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டு செலக்டிவாக வந்து அவங்க குறிப்பிட்ட அவனுக்கு தேவையானதை மட்டும் போட்டு அவன் வியாபாரம் பண்ணுறான். அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு நியாயம் வந்து உதவணும். அவன் என்னை வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறான். என்னை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்து நீ பயன்படுத்தினா பரவாயில்ல, உன்னுடைய வியாபாரத்துக்கு என்னை பயன்படுத்தலான்றது அவருடைய எண்ணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன செய்கிறார் கேட்டால் பத்திரிகை சந்திப்பு தேவையில்ல, அப்படி வேணுமா நான் அறிக்கையாக கொடுத்துட்றேன், டைப் பண்ணி நான் அறிக்கை கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை கண்டிச்சிருக்கிறாரு இந்த தாவேக்கா அரசு, அது வந்து செய்தியாகுது. ஸோ இதுதான் என் பார்வையில் நான் சொல்கிறேன், இந்த வாழ்த்துக்கு பின்னாடி வந்து ஏகலைவனுடைய அந்த சாதிய பாசம் இருக்குது.
வெளிப்படையாக சொல்கிறேன், சாதி பாசம் இருக்குது. யார் வந்து என்னை திட்டுறாங்கன்றத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் மெம்பரு, நான் வந்து களத்தில் இறங்கி போகிறேன்னு சில பேர் கேட்கணும். இல்லைப்பா, கண்டிப்பாக இல்லை. இது நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரே வார்த்தை. சீமானோட சேர்ந்து ஒரு போட்டோ கூட கிடையாது. சீமானோட சேர்ந்து ஒரு போட்டோ கூட கிடையாது. நான் நாம் தமிழர் கட்சி மெம்பர் கிடையாது. ஆனால் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன். ஆனால் இங்கே போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் மொத்தமாக சாதிக்கு வந்து கை கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். ஆனால் அந்த கைக்குலுக்கள் வேறு. அது அரசியல் நாகரிகம் கருதி கை கொடுக்கறது. இது அப்படி கிடையாது. இது சாதி பாசத்தில் கை கொடுக்குறது. இல்லை சாதி பாசனம் கிடையாது, அவர் மேன்மை தங்கியவர், மதிப்பிற்குரியவர், மாண்பு மிகுந்தவர் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் குறித்து அவர் பேசின வீடியோ எடுத்து பாருங்கள். அவ்வளோதான். ஓகே சார், பல கேள்விக்கு தெளிவாக சார். நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.